புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை தசமி திதி, வெள்ளிக்கிழமை, விடியற்காலை 4:52 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம், காலை 6:49 வரை உள்ளது. அதற்கு பின்னர் அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்று காலை 6:49 வரை மரண யோகம், அதற்கு மேல் சித்த யோகம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்று சுபமுகூர்த்தம் நாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுப ஓரைகள். குரு ஓரை காலை 6 முதல் 7 வரை. சுக்கிர ஓரை காலை 9 முதல் 10 வரை. புதன் ஓரை காலை 10 முதல் 11 வரை. சந்திர ஓரை காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ஆகும். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்ததை சாதிப்பீர்கள். வாய் வார்த்தையில் மட்டும் நிதானம் தேவை. சகோதர சகோதரிகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனவரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கல்வி கற்க இடம் கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பரணி. சுக்கிர பலம் அதிகமாக உள்ளது. மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கோபப்பட வேண்டாம். கோபத்தை குறைத்தால் செய்தொழில் அமோக லாபம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உள்ளது. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். சில பெண்களுக்கு புத்திர பேறு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட
நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். கார்த்திகை. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளியூர் செல்வர். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சகோதர வழி உறவுகள் மேம்படும். தந்தை வழி உறவுகள் மேம்படும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த தொழிலை தொடங்க வேண்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். ரோகிணி. எதையும் யோசித்து பேச வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. நிதி சார்ந்த விஷயங்கள் ஏற்றகரமாக இருக்கும். லாபகரமாக அமையும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் சிலர் புதிதாக வீடு மனை வாங்குவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபகரமாக அமையும். இரும்பு சார்ந்த வணிகம் ஏற்றதாய் அமையும். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாட்டில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். நகை சீட்டு கட்டுவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர். மிதுன ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு தனலாபத்தை தரும். திருவாதிரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களை பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். சகோதர சகோதரிகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்கச் செல்வர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை.
பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் வீட்டை புதுப்பிப்பார்கள். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். நிலம் சார்ந்த முதலீடு, இரும்பு சார்ந்த வணிகம் ஓரளவுக்கு தனலாபத்தை தரும். புனர்பூசம், மற்றவர்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு பழகுவீர்கள். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவார்கள். கணக்கர் உத்தியோகம் செய்பவர்கள் அமோக வருவாய் பெறுவார்கள். ஆடிட்டர் தொழில் செய்பவர்கள் சிறப்புடன் செயல்படுவார்கள். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று ஆடிட்டர் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது சில மாணவர்களுக்கு. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. தந்தை வழி உறவுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்களுக்கு புத்திர பேறு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் தனலாபத்தை அள்ளித்தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். கடகராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம், ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை. சொற்ப முதலீடு தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்களுக்கு உத்தியோகம் அமைய வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு தனலாபத்தை தரும். பூசம். எதையும் சிந்தித்து சீர்தூக்கி செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிட்டும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆயில்யம். எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வாக்குறுதிகளை அள்ளித்தர வேண்டாம். நிதானத்துடன் செயல்பட்டால் எல்லா காரியங்களிலும் வெற்றி காணலாம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். உயர் கல்வி கற்க செல்லலாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்களுக்கு ஏற்றகரமான நாளாக அமையும். மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் சொத்துக்களை வாங்குவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். சிம்ம ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது.
ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்பு உடையவர்கள் நீங்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு இன்று செய்ய வேண்டாம். எதிர்பாராத தனவரவு உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் CA படிப்பு படிக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பூரம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு வங்கியில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் மருத்துவ கல்வி கற்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிட்டும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் வீடு மனை வாங்குவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தரம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. வாராத கடன் இன்று வசூலாகும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாட்டில் சென்று பணிபுரிய வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று இன்ஜினியரிங் கல்வி கற்க சில மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் உத்தியோக பாக்கியம் பெறுவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னி ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திரம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுகள் மேம்படும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் கொழிக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க செல்வர். சில மாணவர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கல்வி கற்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சில மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி சார்ந்த நிறுவனங்கள் ஏற்றத்தை பெறும். லாபத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபம் தரும். அஸ்தம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. கமிஷன் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். சில மாணவிகளுக்கு மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் நகைகள் வாங்குவர். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சித்திரை.
வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். செங்கல் மணல் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆடிட்டர் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு தன லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். துலாம் ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. புதன் குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கற்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். சுவாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதையும் யோசித்து பேச வேண்டும். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது நிதானம் தேவை, கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்ப்பர். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். நீண்ட காலமாக புத்திரப்பேறு இல்லாத பெண்களுக்கு புத்திரப்பேறு பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் தனலாபம் உண்டு. விசாகம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வங்கியில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு தனியார் நிதி நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் மருத்துவ கல்வி கற்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தந்தை வழி சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் இன்று பேச வேண்டாம். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபகரமாக இருக்கும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. மாணவர்கள்
கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அனுஷம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு தனலாபத்தை தரும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வார்கள். சில பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கேட்டை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறரை அனுசரித்து நடந்தால் செய்தொழிலில் அமோக லாபம் கிடைக்கும். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. தொட்ட காரியம் பொன்னாகும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்களுக்கு புத்திர பேறு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். தனுசு ராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன் மூலம் செய்தொழில் அமோக லாபம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க செல்வர். சில மாணவர்கள் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. போராடம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க செல்வர். சில மாணவர்கள் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் கல்வி கற்க செல்வர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. உத்திராடம் எதையும் யோசித்து பேச வேண்டும். யோசித்து முடிவெடுக்க வேண்டும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் மருத்துவ கல்வி கற்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். பெண்கள்
சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சாமூர்த்தி. மகர ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை தொடரவும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் அமோக லாபத்தை அள்ளித்தரும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் உண்டு. திருவோணம். அமைதியானவர்கள். எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்கச் செல்வர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்ல யோகம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். பொறுமை தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் வீட்டினை பராமரிப்பார்கள். சில பெண்கள் வீட்டிற்கு பராமரிப்பு செலவு மேற்கொள்வார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். அவிட்டம். தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். நகை சீட்டு கட்டுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்ட காரியம் பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் மருத்துவ கல்வி கற்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் கிடைக்கும். செங்கல் மணல் வியாபாரத்தில் அமோக லாபம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பெறுவார்கள். சதயம். இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை மட்டும் செய்யவும்.
வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உடல் நலனில் கவனம் தேவை. பூரட்டாதி செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கல்வி கற்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனவரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் வீடு மனை வாங்குவார்கள். உடல் நலனில் கவனம் தேவை. வார்த்தையில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீனராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன் பூரட்டாதி செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்யவும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர்கல்வி கற்க செல்வர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். இளைஞர்களுக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். உத்திரட்டாதி உடல் நலனில் கவனம் தேவை. வார்த்தையில் நிதானம் தேவை. பிறரை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கூட கிடைக்கும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் தாங்கள் வசிக்கும் வீட்டை புதுப்பிப்பார்கள். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்யவும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்வி கற்க இடம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவார்கள். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வியாழக்கிழமை ஆதலால் காலையில் சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்தி சன்னதியில் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு மஞ்சள் புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கி பின்னர் ஷீரடி சாய்பாபா ஆலயம் சென்று ஷீரடி சாய்பாபாவிற்கு பசுனை தீபம் ஏற்றி மனதார தியானித்தால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.